வேதோகிலோ தர்மமூலம் ஸ்மிருதிஷீலே ச தத்விதாம் ஆச்சாரச்சைவ சாதூனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச்ச. நாம் தர்மங்களை அறிந்து கொள்வதற்கு பலவிதமான காரணங்கள், பிரமாணங்கள் உள்ளன. எந்த ஒரு பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நூலோ அல்லது அதை உபதேசிப்பதற்கு ஒரு ஆச்சாரியனோ அல்லது அதை பார்த்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழியோ கண்டிப்பாக தேவைப்படும். அதைப்போல் நாம் தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முழுமையான மூலமாக வேதம்தான் விளங்குகிறது. வேதோகிலோ தர்ம மூலம் என்று மனு தெரிவிக்கிறார். வேதம் முழுவதுமே தர்மத்தை பற்றி சொல்லுகிறது. தர்மங்கள் அனைத்துமே வேதத்திலே தான் சொல்லப்பட்டுள்ளன. இந்த ரெண்டு விதமான நியமங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம். வேதம் தர்மத்தையும் பற்றி சொல்லுகிறது, மற்ற விஷயங்களையும் சொல்லுகிறது என்பதில்லை. வேதம் முழுவதுமே தர்மத்தை பற்றித்தான் சொல்லுகிறது. சரி, தர்மத்தை வேதமும் சொல்லும், மற்ற நூல்களும் சொல்லுமான்னு கேட்டால் தர்மங்கள் அனைத்துமே வேதத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட வேதம் பல விதி வாக்கியங்களாக பல கட்டளைகளை உடையதாக உள்ளது. ஆனால் கட்டளை மட்டும் இட்டால் அதை கேட்பவர்கள் செய்வார்கள் என்று நம்பிக்கை ஏற்படாது. நாமே ஒருவரை ஒரு காரியம் செய்ய வைக்க வேண்டுமென்றால் இதை செய் என்று கட்டளை மட்டுமா இடுகிறோம்? அதை செய்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் என்று கூட சேர்த்து அவருக்கு உற்சாகப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை சொல்லுகிறோமே. ஒரு மாட்டை வளர்க்க வேண்டும், நாம் ஒருவரிடம் சென்று நீ மாடு வளர்க்க வேண்டும் என்று கட்டளை இட்டால் அவருக்கு உடனே அதில் ஆசை இருக்கலாம். ஆனால் பல சங்கோச்சங்கள் இருக்கும், மனதிலே பல ஐயங்கள் எழும். மாட்டை நம்மளால பராமரிக்க முடியுமா? நமக்கு பால் கறக்க தெரியாதே, அதுக்கு தீவனம் வாங்குவதற்கு மாசம் என்னால் செலவு செய்ய முடியுமா? அது மாடு பெருகிவிட்டது, 2 மாடு 4 மாடாருது, 4 மாடு 10 மாடு ஆகிவிட்டால் நம்மால் அதை பராமரிக்க முடியுமா? இப்படி எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகம் என்பது நம் கேட்டுக்கொண்ட தர்ம காரியத்தையே செய்ய விடாமல் நம்மை தடுத்து விடுகிறது. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் வந்து, இல்ல அப்படி கவலைப்படாதே, ஒரு மாட்டை வைத்து நீ வளர்க்க தொடங்கினாய் என்றால் அந்த மாடு கொடுக்கிற பாலே உனக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். அதிகமான பால் இருந்தால் விற்பனையும் செய்யலாம். அதிலிருந்து வர காசே அதுக்கு தீவனம் போடுவதற்கு சரியாக போய்விடும். இன்னும் 4 மாடு வந்ததுனால் அப்போ உனக்கு லாபமே இதிலிருந்து ஈட்ட முடியும். இது நல்ல மாடு, நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடு, இன்னும் நிறைய கன்றுக்குட்டிகளை பெற்று கொடுக்கக்கூடிய மாடு என்றெல்லாம் புகழ்ந்து பேசினார் என்றால், மாட்டை பற்றியும் மாட்டை வளர்ப்பதை பற்றியும் புகழ்ந்து பேசினால், அப்ப மாடு வளர்த்தல் என்கிற தர்ம காரியத்தில் நமக்கு ஒரு ஆசை அதிகமாக ஆக போகிறது. முதல்ல கட்டளை இட்ட உடனேவே மாடு வளர்ப்பது தர்மம் என்று நாம் புரிந்து கொண்டு விடலாம். வேதம் என்னை பார்த்து மாடு வளர்ப்பாய் என்று சொன்னாலோ, ஆச்சாரியன் என்னை பார்த்து மாடு வளர்ப்பாய்னு சொன்னாலோ அது தர்மம். அவர் எதை சொல்லுகிறாரோ அது தர்மமாகத்தான் இருக்கும் என்று நாம் புரிந்து கொண்டு விடுவோம். ஒரு காரியம் தர்மம் என்று புரிந்து கொண்டதற்காகவே அதை செய்து விடுவோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு பல சந்தேகங்கள் மனசில் இருக்கும், நம்மால் முடியுமாங்கிற ஐயம் இருக்கும். அந்த ஐயம் போக வேண்டும் என்றால் இந்த ஒரு செயல் தர்மத்தினுடைய பெருமைகள் என்ன என்பதை விரிவாக சொல்ல வேண்டும். அதை போல வேதத்திலும் உண்டு, புராணங்களிலும் உண்டு, இதிகாசங்களிலும் உண்டு. பல இடங்களில் கதைகளின் மூலம் அந்தந்த தர்மங்களுடைய பெருமை என்ன என்பதை ரிஷிகள் காட்டி போந்துள்ளார்கள். அந்த வரிசையில் நாமும் பல மாதங்களாக ஏகாதசி விரதம் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறோம். ஏகாதசி எப்படி தோன்றியது, ஒவ்வொரு மாதமும் எப்படி அதை கடைபிடிக்கலாம் என்பதை பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் இருப்பது பங்குனி மாசம். இந்த பங்குனி மாசத்துல 2 ஏகாதசிகள், கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரையில ஒரு ஏகாதசி, சுக்லபக்ஷம் வளர்பிறையிலே ஒரு ஏகாதசி. அந்த ஏகாதிகளுடைய பெருமை என்ன, அதோடு தொடர்பு பட்ட புராண கதைகள் ஏதாவது உள்ளனவா என்பதைத்தான் நாம் இன்று தொடங்கி பார்க்க போகிறோம். அதில் முதலில் இன்று பார்க்க இருப்பது பால்குண மாசம். பங்குனி மாசத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே பால்குண மாசம்னு பெயர். பால்குண மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு விஜயா என்று பெயர் சொல்லப்படுகிறது. விஜயம் கேள்விப்பட்ட ஒரு சொல்லுதானே, விஜயம்னா வெற்றி என்று பொருள். அப்ப விஜயா என்றால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி என்று பெயரிலிருந்து தெரிகிறது. அப்ப யாருக்கு இந்த ஏகாதசி வெற்றி அளித்தது? இதை கடைபிடித்து நன்மை அடைந்தவர்கள் உண்டா?
நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னால் நமக்கும் வெற்றி கிடைக்கும். நாம் எத்தனையோ காரியங்களை செய்ய துவங்குகிறோம். அந்த காரியங்களில் வெற்றி அடைய வேண்டும், சித்தி பெற வேண்டும், அதனால் பயனை அடைந்து சந்தோஷப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஏகாதசி முதலான விரதங்கள் உதவுகின்றன. ஏகாதசி விரதம் செய்தால் பகவானுக்கு மகிழ்ச்சி, அதனால் ஒரு பலன் கிடைக்கிறது என்பது ஒரு பாட்டை. அதே போல மற்றொரு நன்மையும் உண்டே. ஏகாதசி விரதத்தை செய்தால் அந்த தர்ம காரியமானது, நான் எத்தனையோ பாபங்களை செய்து வைத்திருக்கிறேனே, அந்த பாபங்களை எல்லாம் மெதுமெதுவாக போக்கி நம்மை தூய்மையானவனாக, நல்ல உள்ளம் கொண்டவனாக, உயர்ந்த சிந்தனைகள் கொண்டவனாக ஆக்கிவிடுகிறது. அப்ப அதை கொண்டும் பல முன்னேற்றங்கள். நாம் ஒரு காரியத்தை துவங்கும் போதே அது தடைப்படுகிறதுன்னு சொன்னால் அது பாபத்தின் காரணமாகத்தான் தடைப்படும். காரணமே இல்லாமல் ஒரு காரியம் தடைப்பட முடியாது. ஏதோ ஒரு காரணம், கண்ணுக்கு தெரிகிற காரணங்கள் எதுவும் இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்டம், பாபம் தான் தடுக்கிறதுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஏகாதசி விரதம் எப்படி வெற்றியை கொடுக்கும்னால், வெற்றி அடைவதற்கு தடையாக ஏதோ சில பாபங்கள் உள்ளன. அந்த பாபங்களை இந்த ஏகாதசி போக்கிவிடும். போக்கிவிட்டால் வெற்றி அடைவது என்னமோ நம்முடைய முயற்சியால் தான். பலரும் கேள்விகள் கேட்பார்களோ இல்லையோ, பகவானை சேவித்து விட்டு பரீட்சைக்கு செல்லுகிறீர்களே, தேர்வு எழுத போகும்போது பெருமானுடைய ஒரு படத்தை வைத்துக் கொண்டு எழுதுகிறீர்களே, மேல ஸ்ரீராம ஜெயம் ஊன்னு போட்டுட்டு எழுதுகிறீர்களே, இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை? இதை எழுதுறதுக்காக இந்த ஒரு வண்டிக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் கட்டுறதோ, ஒரு குங்குமம் சந்தனம் இடுவதோ, என்ன வண்டிக்குள்ள இருக்கிற இத்தனை பகுதிகளில் ஓடாதது, இந்த ஏதோ ஒரு பொருளையா ஓடிவிட போகிறதுன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கெல்லாம் அழகான பதில்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. இந்த பகவானை பற்றி நினைப்பதோ, அவரை பற்றி ஸ்தோத்திரம் செய்வதோ, அவரை ஒரு நிமிடம் வணங்கிவிட்டு ஒரு தேர்வை எழுதுவதோ தேர்வை நன்றாக எழுத வைக்கும் என்பது கிடையாது. தேர்வை எழுத வைப்பதற்கு என்னுடைய ஞானம், நான் படித்த படிப்பு, எனக்கு இருக்கக்கூடிய ஸ்பூர்த்தி, அந்தந்த காலத்துல சரியான விடை தோன்ற வேண்டுமே. அப்படியே புத்தகத்தில் இருக்கிற அதே கேள்விகளையா கேட்க போகிறார்கள்? சற்று மாற்றி இப்படி அப்படி கேட்டாலும் அதை புரிந்து கொண்டு யோசிப்பதற்கான திறமை என்னிடம் இருக்க வேண்டும். அதை ஏகாதசி விரதமோ பகவானை சேவிப்பதோ ஒரு நாளும் உண்டு பண்ணாது. அப்ப எதற்கு செய்கிறோம் என்றால், அந்த ஸ்பூர்த்தி இருந்தாலும், நல்ல மேதாவிலாசம் இருந்தாலும் சில இடங்களில் திகைத்து போவதை நாமே பார்க்கலாமே. நமக்கு எத்தனையோ பேர் பார்த்திருப்போம். நம்ம கூட படித்தவர்கள், நம்மை விட நன்றாக படிக்கக்கூடியவர்கள் கூட சில சமயம் தேர்வுன்னு வரும்போது, அதுவும் இந்த பொது தேர்வுன்னு ஒரு பயம் வந்து விட்டதென்றால், அந்த சமயத்துல என்னமோ தேர்வு அன்னைக்கு நன்னாவே எழுத மாட்டா. மற்றபடிக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நமக்கு 10% தெரியும்னா அவருக்கு 100% கணக்கோ புவியியலோ தெரிந்திருக்கலாம். ஆனா பரீட்சை எழுத போகிற அன்னைக்கு அவருக்கு ஏதோ மனசுல கவலை, அல்லது வேற ஏதோ ஒரு சிந்தனை, அல்லது மேல சிந்தனை ஓட்டம் ஓடவில்லை என்றால் பரீட்சை சரியா எழுத முடியாது. அப்புறம் அவர் பதிற்றதில் குத்தமானால் படித்ததில் குற்றமே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பாப்பம் அந்த சமயத்தில் மேல மேல யோசிக்க விடாமல் அவரை தடுத்து விடுகிறது. அதனால் பரீட்சை சரியா எழுத முடியாமல் போகிறது. அப்ப இந்த ஏகாதசியோ அல்லது பகவானை நாம் வணங்குவதோ, அவரை பத்தின ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதோ என்ன செய்ய போகிறது? இதனால நான் கேள்விக்கு நன்னா பதில் எழுத போறேன்னால் அது என்னென்ன தடைகள் யோசிக்க விடாமல் தடுக்குமோ அந்த தடைகளை அந்த பகவத் ஸ்மரணம் போக்கி கொடுக்கும். அந்த தடைகள் விலகிவிட்டால் நமக்கு இயல்பா எவ்வளவு படிச்சிருக்கிறோமோ அவ்வளவுதான். நான் 50 மார்க் வாங்குற அளவுக்கு படித்து விட்டு அவ்வளவுதான் எனக்கு பதில் தெரியும்னால், முன்னாடி ஸ்ரீராம ஜெயம் எழுதினதுக்காக எனக்கு 80-90 எல்லாம் கிடைக்க போறது கிடையாது. ஆனால் நான் படித்ததை கூட எழுத முடியாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அது கூட மேல அப்படியே பிளாங்கா எடுத்து எனக்கு என்ன எழுதணும்னே தெரியவில்லை. ஒரு கேள்வியை பார்த்தோன்னே நல்லா படிச்ச கேள்விதான், பள்ளிக்கூடத்துல சொன்ன கேள்விதான், ஆனா அதற்கு விடை மறந்து போயிற்று என்று எத்தனை குழந்தைகள் சொல்லுவதை கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் காரணம் ஏதோ ஒரு பாபம், ஏதோ ஒரு தடை பிடித்து கொள்ளுகிறது. அதை போக்குவதற்கு இந்த விரதங்கள், ஹோமங்கள், இவை பகவத் ஸ்மரணம் இவையெல்லாம் உபயோகப்பட போகின்றன. அதை போல இந்த விஜயா என்கிற ஏகாதசி, இந்த ஏகாதசியை பண்றதற்காக விஜய் வெற்றி கிடைக்கும் என்று நேரடியாக சொல்ல முடியாது. அப்ப என்ன, சண்டையே போட வேண்டாம். வெற்றினா உடனே நமக்கு என்ன நினைவு வரும்? ஒரு பெரிய போர் நடக்கிறது. போரிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு பக்கம் இருந்த ஒரு அரசன் கையில வில்லை ஏந்தி கொண்டு அம்புகளை கொண்டு பெரிய போர் செய்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் இருந்த அரசன் கையில வில்லையே எடுக்காமல் அமர்ந்து ஏகாதசி விரதம் இருந்தார். ஏகாதசி விரதம் இருந்த அரசன் ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒருவர் ஜெயிக்கவே முடியாது. 2 அரசர்களும் சண்டை இட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால், நான் நன்றாக சண்டையிட்டாலும் ஜெயிக்க முடியாமல் போவதற்கு காரணமா பாபம் இருக்கலாமே,
அந்த பாபங்கள் விலக்கப்படுகின்றன. அப்ப என்னுடைய சக்திக்கு தகுந்த வெற்றியை என்னால் அடைய முடியும். வெற்றிக்கு ஏகாதசி காரணம் கிடையாது, வெற்றிக்கு தடையான பாபங்களை போக்குவதற்கு ஏகாதசி காரணமாக இருக்கிறது. அது ஏனென்றால் பகவானுக்கு பிடித்த ஒரு விரதமாக இருக்கிறபடியால். அப்படி பால்குண மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை, அந்த தேய்பிறையில் இருக்கக்கூடிய ஏகாதசிக்கு விஜயான்னு பெயர். இந்த விஜயா ஏகாதசியோடு தொடர்பட்ட ஒரு அழகான கதையை கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு பாத்ம புராணத்திலே கூறுகிறார். ஆனா தானாக சொல்லவில்லை. இந்த பெருமையை நான் சொல்லுவதை விட முன்னொரு காலத்தில் நாரதர் பிரம்மாவிடம் நான்முகக் கடவுளிடம் கேட்டார். அந்த நான்முகனார் அதற்கு நாரதரிடம் பதில் கூறினார். அந்த பதிலை உனக்கு நான் யுதிஷ்டிரா கூறுகிறேன் என்று கண்ணனுடைய கூற்று. நாரத பரிபப்ரச்ச பிரம்மாணம் கமலாசனம் பால்குணஸ்ய அசிதே பக்ஷே விஜயாநாம நாமதா தஸ்யாஃப் புண்ணியம் சுரஸ்ரேஷ்ட கதையஸ்வ பிரசாததா. பால்குண மாசம் பங்குனி மாசத்தினுடைய தேய்பிறையிலே விஜயானு ஏகாதசி உள்ளதாமே. அதனுடைய பெருமை என்ன, எப்படி விரதம் இருக்க வேண்டும், அதனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஏதாவது கதை நிகழ்வுகள் உள்ளனவா, அதை எனக்கு நீர் சொல்ல வேண்டும் என்று நாரதர் பிரம்மாவிடம் போய் கேட்கிறார். அதற்கு பிரம்மா பதில் உரைக்கிறார். புராதனம் விரதம் ஹேதது பவித்ரம் பாபநாசனம் ஜெயம் ததாதி விஜயா நிருபாணாம் வை ந சம்சயா. இப்ப நாம பார்த்தது அப்படியே பிரம்மா சொல்றார் பாருங்கோ. அதாவது பிரம்மா சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். புராதனம் விரதம் ஹேதது, இது மிக பழமையான விரதம். விஜயா என்கிற ஏகாதசி என்று விரதம் இருப்பது என்பது ஹேதது பவித்ரம் பாபநாசனம் ஜெயம் ததாதி, இந்த விரதமானது வெற்றியை கொடுக்கும்னு சொன்னார். எப்படி நேர வெற்றியை கொடுக்கும்? அப்ப நான் சண்டையே போட வேண்டாமா, வெற்றி கிடைத்து விடுமானால்? பாபநாசனம் ஜெயம் ததாதி, நமக்கு பாபங்களை போக்கி அதன் மூலம் வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த விரதத்தை கடைபிடித்து ஒரு அரசன் யுத்தம் செய்தான் என்றால் அவன் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். இதை செய்துவிட்டு நாம் எந்த ஒரு தர்ம காரியத்தை தொடங்கினாலும் அது நிர்விக்னமாக எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் என்று பிரம்மா கூறுகிறார். அதோடு தொடர்புபட்ட ஒரு கதை, அந்த கதையை சொல்லுகிறார். ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை தானும் எடுத்து சொல்லுகிறார். ராமன் சீதையை தேடுவதற்காக சுக்ரீவனோடு நட்பு கொண்டார். கொண்டவுடனே வானரப்படை 4 திசைகளிலும் சென்று கடைசியிலே ஹனுமான் தான் சீதையை கண்டார். திரும்ப வந்து ராமனிடத்திலே செய்தி சொன்னார். அனைவரும் படையை திரட்டி கொண்டு கிழக்கு கடற்கரை ஓரத்துக்கு வந்து விட்டார்கள். இனி எப்படி இந்த சமுத்திரத்தை கடப்பது என்பதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை. அப்போது ராமன் மற்றவர்களோடு பேசும்போது ராமன் கூறுகிறார், சௌமித்ரே ந புண்ணியேன தீர்யதே வருணாலயா அகாதோ நிதராமேஷ யாதோபிஷ்ச சமாகுலஹ உபாயம் நைவ பஷ்யாமி ஏனைவ சுதரோ பவேத். லக்ஷ்மணனிடத்திலே ராமன் பேசிக்கொண்டிருக்கிறார். சௌமித்ரே, சுமித்ரையனுடைய மகன் சௌமித்ரி என்று லக்ஷ்மணனுக்கு பெயர். சௌமித்ரையனுடைய மகனே, இந்த கடல் மிகவும் ஆழமானதாக உள்ளது, அகாதம். இதுல நிறைய ஜந்துக்கள் எல்லாம், பிராணிகள், பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை போல பல ஜந்துக்கள் உள்ளன. இப்பேற்பட்ட கடலை தாண்டுவதற்கு என்ன வழி என்று எனக்கு தெரியவில்லை. இதை எளிமையாக கடப்பதற்கு ஏதாவது ஒரு வழி வேண்டும் என்று லக்ஷ்மணனிடத்திலே தன்னுடைய ஆற்றாமையை இயலாமையை ராமன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது லக்ஷ்மணன் ராமனுக்கு ஒரு வழி சொல்லுகிறார். பகதால்பியோ முனிஷ்சாத்திர வர்த்ததே த்வீப மத்தியதா அஸ்மாத் ஸ்தானாத் யோஜனார்த்தம் ஆசிரமஸ்தஸ்ய ராகவ தம் பிருச்ச கத்வா ராஜேந்திர புராணம் ரிஷிபுங்கவம். அப்ப கூட இருக்கிற லக்ஷ்மணன் ஒரு வழி சொல்லுகிறார். ராமா, இது நமக்கெல்லாம் சட்டென்று வழி தெரியாது. இங்க ஒரு பெரிய ஞானி, நன்ன கற்று உணர்ந்தவர், சான்றோர் ஒருவர் இருக்கிறார். பகதால்பியர், தால்பியர் என்ன அந்த ரிஷிக்கு திருநாமம். அந்த தால்பியரை போய் நீ சந்தி. இங்கிருந்து ஒரு அரை யோஜனை தூரத்தில், ஒரு யோஜனைனா சுமார் 8 மைல், அதுல அரை யோஜனை தூரத்தில் தால்பியருடைய ஆசிரமம் உள்ளது. அங்க இருக்கிற ஒரு தீவிலே அவர் அமர்ந்து தபஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று இந்த கடலை தாண்டுவதற்கு நீ ஏதாவது வழியை பிரார்த்திக்கலாம், அவர் வழி சொல்லுவார். எப்பவுமே பெரியவர்களிடம் கேட்டு கேட்டு, ஏன் ராமனுக்கு தர்மங்கள் தெரியாதா? ராமனே ஒரு இடத்துல திகைத்து போகலாமா? அவர்தான் வேதங்கள் அனைத்தையும் கற்றவராயிற்றே. கீழே தொடக்கத்துல என்ன பார்த்தோம்? வேதோகிலோ தர்ம மூலம், வேதம்தான் தர்மங்கள் அனைத்துக்கும் மூலம்னு சொன்னால், ராமன் வேதத்தை கற்றவனானபடியால் எல்லா தர்மங்களையும் ராமன் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் ராமன் எப்படி திகைக்கலாம்னால்,
வேதத்தை முழுவதுமாக படித்திருந்தாலும் அதுல இருக்கிற சூக்ஷ்மமான ஆழ்ந்த தர்மங்களை சட்டென்று யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மனு பகவான் சொன்ன ஸ்லோகத்தை விண்ணப்பித்தேனே, வேதோகிலோ தர்ம மூலம், வேதம் அனைத்தும் தர்மத்துக்கு மூலம் என்பதோடு நிறுத்தவில்லை. ஸ்மிருதி ஷீலேச்ச தத்விதாம் ஆச்சாரச்சைவ சாதுனாம்னு தெரிவிக்கிறார். வேதத்தை கற்று உணர்ந்தவர்கள், நல்ல வித்வான்கள், அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை கொண்டும் தர்மத்தை அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய நடத்தையை பார்த்தும் நாம் தர்மத்தை அறிந்து கொள்ளலாம். அப்ப வேதம் தான் மூலம். ஆனா வேதத்தை படித்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. வேதத்தை புரிந்து கொண்டவர்களின் எழுத்து, வேதத்தை புரிந்தவர்களுடைய பேச்சு, வேதத்தை புரிந்தவர்களுடைய நடத்தை, இதை பார்த்து தர்மம் என்னன்னு நாம சற்றுன்னு தெரிந்து கொள்ளலாமே. அதற்காக லக்ஷ்மணன் வழி சொல்லுகிறார். பகதால்பரிடம் போய் நீ ராமா கேள் என்று சொன்ன உடனே ராமருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். அயோத்தியில் என்றாவது ஒரு நாள் ராமனை திடீரென்று அரண்மனையில் காணோம் என்று சொன்னால் எங்க போய் தேடலாம்? ஒரு ராஜாவை காணும்னா நம்ம வீட்டிலேயே சொல்லுவோமோ இல்லையோ, ஒரு பிள்ளைய காணும்னால் அவன் எங்கேயான மைதானத்துக்கு விளையாட போயிருப்பான்னு சொல்லுவோம். இல்ல அவன் ஏதான ஒரு லைப்ரரிக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்கு போயிருப்பான்னு சொல்லுவோம். இல்லாவிட்டா எங்கேயான உறவினர்கள் அல்லது தன்னுடைய நண்பர்களோடு எங்காவது ஊர் சுத்தி கொண்டிருப்பார்னு சொல்லுவோம். இது போல ஏதோ ஒரு நாள் அந்தந்த குழந்தை அந்தந்த மனிதனுடைய இயல்பை பொறுத்து இங்கு இருப்பார், வீட்டில் இல்லாவிட்டால் இங்குதான் இருப்பார்னு சொல்றோமோ இல்லையோ. அதை போல ராமன் அரண்மனையில் இல்லாவிட்டால் எங்கு போய் தேடலாம்னு சொன்னா, யாராவது ரிஷிகள் அயோத்திக்கு வந்திருப்பார்களாம். அவர்கள் காலடியில தன்னுடைய தலையை வச்சென்று ராமன் விழுந்து சேவித்துக் கொண்டிருப்பாராம். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. தான் எவ்வளவு பெரிய தர்மசீலனாக இருந்தாலும், தர்மத்தை அறிந்தவனாக இருந்தாலும், ராமன் பெரியோர்கள் கற்று உணர்ந்த ஞானிகள்னு யாராவது வந்தால் அவர்கள் காலில் விழுந்து சேவித்து தர்ம உபதேசங்களை பெற்றுக்கொள்வாராம். இப்ப லக்ஷ்மணன் சொன்ன உடனே கரும்பு தின்ன கூலியா ராமன் நேர பகதால்பரிடம் போனார். போய் அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார். ஆகதோஸ்மி சசைன்யோத்ர லங்காம் ஜேதும் சராட்சசாம் பவதச்ச அனுகூலத்வாது தீர்யதே அப்திர் யதாமயா ததுமுபாயம் வதமுனே பிரசாதம் குரு சாம்பிரதம். பெரியவரே, உம்முடைய அனுகிரகத்தாலே படையை திரட்டி கொண்டு கிழக்கு கடற்கரை வரை வந்துவிட்டேன். ஆனால் இங்கிருந்து மேலே செல்லுவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. நீர்தான் ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்ல வேண்டும், மார்க்கத்தை காட்ட வேண்டும் என்று ராமன் பகதால்பரிடம் வேண்டுகிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில், பால்குணஸ்ய அசிதே பக்ஷே விஜயைகாதசி பவேத் தஸ்யா விரதேன ஹே ராம விஜயஸ்தே பவிஷ்யதி நிஸ்சம்சயம் சமுத்திரம் துவம் தரிஷ்யதி சவானரஹா. ராமா, கவலைப்படாதே, நீ வந்திருக்கிற சமயம் உச்சிதமான சமயம். இந்த சமயம் இதோ பங்குனி மாசம், பால்குண மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, விஜயா என்கிற ஏகாதசி வருகிறது. அந்த ஏகாதசி அன்று நீ விரதம் இருந்தாய் என்றால், விதி பூர்வகம், விதி வேதத்தில் சொன்னபடிக்கு நீ உண்மையாக விதி அனுஷ்டானம் செய்தாய் என்றால், அந்த விரதத்தின் பெருமையாலே இந்த கடலையும் தாண்டுவாய், ராவணனையும் ஜெயிப்பாய், லங்கையை அழித்து மீண்டும் அயோத்தி ராஜாவாக நீ ஆவாய். அப்ப இந்த விரதம் விஜயான்னு சொன்னால் ராவணனை ஜெயிப்பதற்கு விரதம் காரணம் அல்ல, அதுக்கு ராமனுடைய சௌரியம் காரணம். கடலை தாண்டுவதற்கு விரதம் நேரடியான காரணம் அல்ல, குரங்குகள் சேர்ந்து மலைகளை உடைத்து பாறைகளை கொண்டு சேது கட்டினது காரணம். அயோத்திக்கு அரசனானதற்கு இந்த விரதம் நேரடியான காரணம் அல்ல, வசிஷ்டர் தலையில கிரீட்டத்தை எடுத்து வைத்தது காரணம். அப்ப இந்த விரதம் என்ன செய்ததென்றால், மேலே ராமனுக்கு நடக்க போகிற வெற்றிகள், ஒவ்வொரு சித்தி, ஒவ்வொரு காரிய சித்திக்கும் தடையாக ஏதாவது பாபங்கள் இருந்தால் அந்த பாபங்களை இது போக்கி கொடுக்கும். அடுத்தது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப என்ன ராமனுக்கும் பாபங்கள் உண்டா? அந்த பாபத்தை போக்குவதற்காக பகதால்பர் இப்ப உபாயம் சொல்லுகிறாரானால், தால்பருக்கு நன்றாக தெரியும், வந்திருப்பவர் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன், அவருக்கு எந்த பாபங்களும் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஒரு காரணத்தை வைத்து உலகத்துக்கு ஒரு பெரிய விரதத்தை பற்றி உணர்த்த முடியுமே. இப்ப கண்ணன், ராமன் முதலானவர்கள் எல்லாம் யாகங்களை செய்தார்கள், ஹோமம் செய்தார்கள், தன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்தை சந்தியாவந்தனம் முதலானவற்றை விடாமல் செய்தார்கள். ஏன் நமக்கு சந்தியாவந்தனம் செய்யாவிட்டால் பாபம் வந்துவிடும், சந்தியாவந்தனம் செய்தால் பண்ண பாபங்கள் கழியும். பகவான் எதற்கு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும்? அவர் இப்ப புதுசா பாபம் பண்ண போறாரா? இல்ல அவர் முன்னாடி பண்ண பாபத்தை கழித்துக் கொள்ள தேவை இருக்கிறதானா? எதுவும் கிடையாது. ஆனா பகவான் செய்வதற்கு காரணம், அவர் செய்வதை பார்த்து 4 பேர் பின்தொடர்வார்களோ இல்லையோ. நான் ஒரு க்ஷணம் செய்யாமல் இருந்தாலும்
கண்ணன் கீதையிலே சொல்லுகிறார், நான் ஏன் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறேன் நினைக்கிறாய்? மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகா. நான் எப்படி நடக்கிறேன்னு பார்த்து பின்தொடர்வதற்கு ஒரு பெரிய எது குலமே உள்ளது. யாதவர்கள் அனைவரும் என்னை பார்க்கிறார்கள். இந்த உலகத்து அரசர்கள் எல்லாம் என்னை முன்னோடியாக காண்கிறார்கள். மக்கள் அனைவரும் இவன்தான் தலைவன் பார்க்கிறார்கள். அப்ப நானே கர்மங்களை விட்டால் அதனால எனக்கு எந்த பாவமும் வராது. ஆனா பின்தொடர்பவர்களும் பாபத்தை செய்து விடுவார்கள், கர்மங்களை விட்டு விடுவார்கள். அதனால ராமனுக்கு பகதால்வியர் நீ விஜயா ஏகாதசியை அனுஷ்டிப்பாய்னு தெரிவிக்கிறார். தசம்யாம் திவசே பிராப்தே கும்பமேகம் து காரயேத் தஸ்யோபரி ஞசே தெய்வம் ஹெய்மம் நாராயணம் பிரபும் நிச்சலம் ஸ்தாபயேத் கும்பம் பூஜையேச்ச விசேஷதா. எப்படி இந்த விஜயா ஏகாதசியை கடைபிடிக்கணும்னு சொல்றார். தசமி அன்று காலை மட்டும்தான் உணவு உண்ண வேண்டும். அப்போது ஒரு கும்பம், தங்கத்தால கும்பம்ங்கிறார். நமக்கு சுவாமி தங்கத்தினால குடமா எங்க போறது? அதெல்லாம் கிடையாது. என்னால் அவரே சொல்றார், யதா சக்தி, உங்கள் சக்திக்கு ஏற்றபடி தங்கத்தாலோ வெள்ளியாலோ மண்ணாலோ செப்பாலோ ஏதோ ஒரு குடத்தை வைத்து அதுல தீர்த்தத்தை நிரப்பி அதற்கு முன்னால் ஒரு பகவானுடைய ஒரு அழகான விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி அவருக்கு சின்ன மாலைகள், சந்தனம், இதை போன்ற தூபம், தீபம், இந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்ய வேண்டும். சப்த தானியானி சர்வாணி யவான்யுபரி வின்யசேத் கந்தைர் தூபைஷ்ச தீபைஷ்ச நைவேத்யைர் விவிதைரபி. பலவிதமான தின்பண்டங்கள் இவை அனைத்தையும் சமைத்து அந்த பகவானுக்கு கண்டருள பண்ண வேண்டும். ஏகாதசி என்று நாள் முழுவதும் பட்டினி கிடக்க வேண்டும். இரவு விழித்து கொண்டு ஜாகரணம், தடாகே சப்த தானியானி ராத்திர ஜாகரணம் செய்வ தஸ்யாக்ரே காரயேத் புதஹா நீத்வா கும்பம் ஜலோத்தேசே நத்யாம் பிரஸ்ரவணே ததா. இப்படி ஏகாதசி கழிந்துவிடும், ராத்திரி முழுக்க விழித்து கொண்டிருக்க வேண்டும். துவாதசி அன்று காலை குளித்துவிட்டு அந்த கும்பத்தை எடுத்து கொண்டு போய் ஏதோ ஒரு நீர்நிலை, ஒரு குளமோ நதியோ ஏதோ ஒரு இடத்திலே வைத்து அதற்கு வேண்டிய உபச்சாரங்கள் பணிவிடைகளை செய்து அந்த கும்ப தீர்த்தத்தோடு யாராவது ஒருவருக்கு தானம் செய்ய வேண்டும். தத்யாத் சதைவதம் கும்பம் பிராமணே வேதபாரகே அனேன விதினாராம யூதபை சக சங்கதா குருவிரதம் பிரயத்தனேன விஜயஸ்தே பவிஷ்யதி. ராமா, உன்னுடைய படையோடு கூட இந்த விரதத்தை நீ அனுஷ்டிப்பாய். இதனால் உனக்கு சமுத்திரத்தை தாண்டுவதற்கும் வழி கிடைக்கும். நீ ராவணனோடும் யுத்தத்தில் ஜெயிப்பாய் என்று பகதால்பியர் கூறினார். சரின்னு ராமன் அதை அனுஷ்டித்து அதற்கு பிறகு விபீஷண சரணாகதி நடந்து விபீஷணன் வழி சொல்லுகிறார். நீ சமுத்திரராஜன் இடத்துல கேட்டுப்பார்னு. அவர் வந்து கடைசியில் நீ கல்லை தூக்கி போட்டாய் என்றால் அது மிதக்கும், அதன் மூலம் நீ சேத்துவை கட்டி செல்லலாம் என்று வழி சொல்லுகிறார். அப்ப மேல பல காரியங்கள் நடக்கின்றன. அப்ப இவர் பண்ண விரதத்தால ஒண்ணு நடக்கலையென்னால் மேல் நடந்த காரியங்களை நடக்க விடாமல் பாபங்கள் தடுக்குமே நமக்கு. அந்த பாபங்களை போக்குவதுதான் ஏகாதசியினுடைய மகாத்மியம். இந்த பகதால்பியருக்கும் ராமனுக்கும் நடந்த உரையாடலை யார் சொல்லுகிறார்? பிரம்மா நாரதருக்கு சொல்றார். பிராப்தா சீதா ஜிதா லங்கா பௌலஸ்தியோ நிகதோரணே. என்ன நடந்திருக்கு பாருங்க. திரும்ப சீதையை பெற்று விட்டார், லங்கையை அழித்து விட்டார், பௌலஸ்தியன் புலஸ்தியனுக்கு மகனான ராவணனை கொன்று விட்டார். அனேன விதினா புத்திர ஏ குர்வந்தி நராவிரதம் இஹலோகே ஜெயப்பிராப்தி பரலோக ததாக்ஷயா. அதை போல் நாரதா, யாரெல்லாம் உலகத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ இந்த உலகத்திலும் வெற்றி அடைவார்கள். கடைசியில மேலுலகமான வைகுந்த உலகத்தையும் வென்று மோட்சத்தையே அடைவார்கள். அக்ஷயா, குறையற்ற ஆனந்தத்தை பெறுவார்கள் என்று நாரதருக்கு பிரம்மா உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு சொல்லி, அதனால் யுதிஷ்டிரா, பங்குனி மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி விஜயா என்கிற ஏகாதசி, அந்த ஏகாதசியினுடைய பெருமை இது. இதை நீ கேட்டாலே புண்ணியம், கடைப்பிடித்தால் அதைவிட பாக்கியம், பகவானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது என்று உபதேசிக்கிறார். நாமும் இதை அறிந்து அதை கடைப்பிடிப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।